மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திக நாள் இன்னென்னு காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து. பகவானுடைய விசேஷமான கடாட்சத்தாலே பிறந்த ஆழ்வார்களுக்குள் கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். அவர் அவதரித்தது சீர்காழிக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருநகரி என்கிற அழகான ஊரில்தான். அந்த ஊரை சுற்றித்தான் 11 எம்பெருமான்கள் 11 திவ்யதேசங்களில் திருநாங்கூர் என்கிற ஒரு நிலப்பரப்புக்குள்ளே ஆழ்வாருக்கு காட்சி அளிப்பதற்காக சுத்தி சுத்தி எங்கும் வந்து அமர்ந்து நின்று சேவை சாதிக்கிறார்கள். பகவானை பற்றி பெரியோர்கள் சொல்லும் பொழுது எதிர் சூழல் புக்கு ரட்சிக்கிறார் என்று தெரிவிப்பார்கள். அதாவது ஒரு ஆத்மாவை ரட்சிக்க வேண்டுமென்றால் அவர் எந்தெந்த திசையிலெல்லாம் செல்வாரோ அங்கெல்லாம் பகவான் தானும் ஒரு அர்ச்சாவதாரமாக கோவில் கொண்டு இருந்து எப்படியாவது இந்த ஜீவாத்மாவை நாம் பிடித்து விட வேண்டும் என்று முயற்சிக்கிறாராம். ஒரு யானையை சிறைபிடிக்க வேண்டுமென்றால் நேரடியாக யுத்தத்துக்கு போக முடியாது. அதனால் என்ன செய்வார்கள், அந்த யானை ஒரு திசை வடக்கு நோக்கி ஓடும் பொழுது அங்கிருந்து பெரிய தீப்பந்தங்களை எல்லாம் வீசிக்கொண்டு வாத்தியங்களை வாசித்து கொண்டு ஒரு 10 பேர் வருவார்கள். அதை கேட்டு பயந்து யானை கிழக்கே ஓடும், அங்கும் ஒரு 10 பேர் வருவார்கள். மேற்கே ஓடும், அங்கு ஒரு 10 பேர் வருவார்கள். தெற்கே ஓடும், அந்த இடத்துல ஒரு பள்ளம் தோண்டி இலைகளால் மறைத்து வைத்திருப்பார்கள். அதற்குள்ளே விழுந்து யானை பிடிபட்டுவிடும். இதை போல ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தன்னையே ஒரு யானை போல் நினைத்து கொண்டு எனக்கு நிகர் யாரும் கிடையாது, நான் ஸ்வதந்திரன், நான் தான் மிக பெரியவன் என்கிற கர்வத்தோடு அகங்காரத்தோடு சுத்தி கொண்டிருக்கிறாரோ இல்லையோ, அந்த ஜீவாத்மாவை சிறைப்பிடிக்க வேண்டும். சிறைப்பிடிப்பதென்னா நம்மை உன அடிமைத்தனத்துக்காக செய்ய போகிறார். ஆத்மாவை கவர வேண்டும், தன்னிடத்தில் அந்த ஆத்மாவுக்கு ஆசையை ஏற்படுத்த வேண்டும் என்று பகவானுக்கு எண்ணம். அதனால தான் இத்தனை திவ்யதேசங்களிலிருந்து இந்த ஆத்மா எப்படி தப்பித்து ஓட முயற்சித்தாலும் அங்க ஒரு திவ்யதேசத்தில் இருந்து பகவான் எப்படியாவது தன் அழகாலே சிறைப்பிடித்து விடுகிறாரே. அதை போல்தான் திருமங்கை ஆழ்வாரை திருத்துவதற்காக அவருக்கு அனுகிரகிப்பதற்காக இத்தனை பெருமாள்கள் அவரை சுத்தியே வந்து காட்சி அளிக்கிறார்கள். அன்றைக்கு வந்தது மட்டும் பெருமை அல்ல, இன்றைக்கும் ஆழ்வாருக்கும் இந்த பெருமாள்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கத்தை காட்டும்படிக்கு ஒரு உயர்ந்த உற்சவம் வருடந்தோறும் நடந்து வருகிறது. தை மாசத்தினுடைய அமாவாசை அன்று இந்த உற்சவம் தொடங்குகிறது. அன்றிலிருந்து 3 நாட்களுக்கு உற்சவம். ராத்திரி பகல் வேறுபாடு கிடையாது. எந்த நிலை என்ன தட்பவெட்பம் இருந்தாலும் நிறுக்கப்படாமல் இந்த உற்சவம் தொடர்ந்து வருகிறது. எத்தனையோ கைங்கரியபரர்கள், பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த உற்சவத்தை இப்போதும் செவ்வனே நடத்தி கொடுக்கிறார்கள். அந்த உற்சவத்தை நாம காதாலையான்னு கேட்க வேண்டாமா? முடிந்தால் கண்ணால 1-2 விஷயங்களையாவது பார்த்து பயன்பெற வேண்டாமா? கண்டிப்பாக. இப்ப இந்த வருஷம் தை அமாவாசை முடிஞ்சு போயிருக்கும். அடுத்த வருஷம் அனைவரும் இப்போதே குறித்து வைத்துக்கொண்டு தை அமாவாசை அன்று திருநகரியிலே இருக்க வேண்டும். என்ன வைபவம்! அன்னைக்கு திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமையா, பெருமான்களுக்கு தான் உற்சவமா? யாருக்கு உற்சவம்னு கேட்டால் ஒரு ஆழ்வாருக்காக 11 பெருமாள்கள் கருட சேவை கண்டருளுகிறார்கள். ஒரு ஆழ்வார் நம்மாழ்வார் பிரார்த்தித்தார் ஒரே ஒரு பகவானிடத்தில், அருளாளி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று நம்மாழ்வாருடைய பிரார்த்தனை அங்கு நடக்கிறது. நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலம் ஆழ்வார் திருநகரி திருக்குருகூர்னு சொல்றோமே, அங்கு 9 கருட சேவை. அங்கு சுத்தி இருக்கக்கூடிய நவதிருப்பதி எம்பெருமான்கள் ஆழ்வார் திருநகரிக்கு வந்து 9 கருட சேவை கண்டருளுகிறார்கள். அதை போல இந்த ஊரில் 11 கருட சேவை. திருமங்கை ஆழ்வாருக்காக 11 ஊர் பெருமாளும் ஒரு ஊரிலே கூடி அங்கு கருட சேவை நடக்கிறது. அது எந்த ஊர்னா இப்ப நாம் இருக்கோமே, மணிமாடக்கோவில் என்கிற திவ்யதேசம். இங்குதான் இந்த வைபவம் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. எப்படி நடக்கிறது, என்ன காரியக்கிரமம், உற்சவம் எப்படிப்பட்டதுன்னு பார்ப்போம். முதலில் இந்த கருட சேவை நடக்க வேண்டுமென்றால் பெருமாளை போய் யாராவது அழைத்து வர வேண்டுமே. திருமங்கை ஆழ்வாரே புறப்படுகிறார். 3 நாள் உற்சவம். நான் அப்படியே வரிசையா சொல்றேன், கணக்கு பண்ணிக்கோங்க. தை அமாவாசை அன்று விடியற்காலை ஒரு 1 மணி 2 மணிக்கெல்லாம் தன்னுடைய ஆஸ்தானத்திலிருந்து திருமங்கை ஆழ்வார் புறப்பட்டு விடுவார். ஒரு அழகான மூடு பல்லக்கிலே சாத்தி தனியா போக மாட்டார். ஆழ்வார் எங்க போனாலும் குமுதவல்லி நாச்சியாரோடு தான் செல்வார். அதனால தம்பதிகளாக, மற்ற எந்த ஆழ்வாருக்கும் மனைவியே கிடையாது, தம்பதியா யாரையுமே சேவிக்க முடியாது.
திருமங்கையாழ்வார் மட்டும்தான் குமுதவல்லி நாச்சியாரோடு சேர்ந்து காட்சி அளிக்கிறார். 2 பேரும் பல்லக்கில் விடியற்காலை புறப்பட்டு விடுவார்கள். அங்கிருந்து ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு திவ்யதேசத்துக்கும் சென்று அந்த பெருமானுக்கு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுவார். நேர் அந்த கோயிலுக்கு போய் ஆழ்வார் அந்த பெருமானை பற்றி 10 பாசுரங்கள் பாடியிருப்பாரே பெரிய திருமொழியில், அந்த 10 பாசுரங்களையும் அந்த பெருமாளுக்கு முன்னாடியே சேவா காலமாக அத்தியாபக சுவாமிகள் எல்லாம் சொல்லுவார்கள். அந்த பெருமானுக்கு ஹாரத்தி நடக்கும். அவருடைய மாலை மரியாதை பரிவட்டம் எல்லாம் ஆழ்வாருக்கு சமர்ப்பிக்கப்படும். இதை போல மங்களாசாசனம் பண்ணி ஒவ்வொரு ஊராக செல்லுகிறார். குறையலூரிலிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு ஊராக போய்கொண்டே இருப்பார். மத்தியானம் இதை போல மங்களாசாசனம் நடந்து வரும்போது மத்தியானம் தை அமாவாசை என்று மதிய பொழுதில் மஞ்சள் குழி மண்டபம் என்று அழகான இடம் இருக்கிறது. அங்கு வந்து திருமங்கையாழ்வாருக்கு ரொம்ப விமரிசையாக அனைவரும் சேவித்து ஆனந்தப்படலாம். அவ்வளவு அழகான திருமேனி. இன்னும் நாம திருநகரிக்கு போகலையே. திருநகரியை அனுபவிக்கும் போது திருமங்கையாழ்வார் அழகு விக்கிரகம் எப்படிப்பட்டதுன்னு தெரிவிக்கிறேன். இப்போதைக்கு சேவித்துக் கொள்வோம். திருமங்கையாழ்வாருக்கு மஞ்சள் குழி மண்டபத்திலே திருமஞ்சனம் நடக்கும். மறுபடியும் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து வேறு என்னென்ன திவ்யதேசங்களுக்கு செல்ல வேண்டுமோ அனைவரையும் மங்களாசாசனம் செய்து கொண்டு எல்லாரையும் கூப்பிடுறார். கருட சேவைக்கு வரணும்னு ஆழ்வார் கூப்பிட்டா பக்தன் முன்னாடி போனா பகவான் அவர் பாசுரத்துக்கு மயங்கி பின்னாடியே வந்துட போறார். அவர் விசேஷமா கூப்பிடணும் தேவையே கிடையாது. ஆழ்வார்கள் பாசுரங்களை கேட்டால் தென்னாதெனாவென்னு வண்டுமுரல் திருவேங்கடத்துன்னு பாசுரம். ஏதோ கள்ளு குடிச்சா அப்படியே ஒரு தலையா அசைத்து கொண்டு தள்ளி தடுமாறி நடப்பார்களோ இல்லையோ, அதை போல ஆழ்வார்கள் பாசுரங்களை கேட்டா பகவானுக்கு மதம் பிடித்தது போல ஆயிடுமா. அவர்கள் எங்கெல்லாம் பாடுகிறார்களோ பின்னாடியே நடந்து செல்லுகிறார். அப்படி 9 கோவில்கள், மொத்தம் 11 கோயில்கள். அதுல 2 மட்டும் இப்ப விட்டுடுங்கோ. ஆழ்வார் முதல்ல போறது கிடையாது. 9 கோவில்களுக்கு போய் அந்தந்த பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணி அவரை அழைத்து கொள்ளுகிறார். அதுல கடைசி கோயில் தான் வன்புருஷோத்தமம். கீழ புருஷோத்தம பெருமாள் சேவித்தோமே, அந்த ராத்திரி வன்புருஷோத்தமத்திலிருந்து அமாவாசை அன்று இரவு வன்புருஷோத்தமர் சந்நிதியிலே வந்து ஆழ்வார் தங்கி விடுவார். அதோடு முதல் நாள் முடிந்தது. அடுத்த நாள் காலை, 2வது நாள் காலை அந்தந்த ஊரிலிருந்து பெருமாள்கள் புறப்பட்டு தோளுக்கினியாலோ மூடு பல்லக்கிலோ ஏதோ ஒரு பல்லக்கில் புறப்பட்டு எல்லாரும் ஒரு 11-12 மணிக்குள்ளே இந்த மணிமாடக் கோயிலை வந்து அடைந்து விடுவார்கள். ஆழ்வாரும் வன்புருஷோத்தமத்திலிருந்து புறப்பட்டு இந்த மணிமாடக் கோயிலுக்கு வந்துடுவார். இந்த கோயிலுக்குள்ள வந்தீர்கள் என்றாலே முதல்ல பெருமானுடைய சன்னதி இருக்காது. வாசலுக்கு அருகிலேயே வரிசையா பார்த்தா என்னமோ மண்டபமா கட்டி விட்டுருப்பா. நாம் இந்த கடத்தெருக்கெல்லாம் போவோமோ இல்லையோ, போகும்போது பார்த்தா ஒரே மாதிரி பெட்டி பெட்டியா பக்கத்தில் கடைகள் இருக்குமா. அதை போல வரிசையா 11 மண்டபங்கள் இந்த இடத்துல, 11 கிடையாது, ஆழ்வாருக்கு சேர்த்து பல மண்டபங்கள் இந்த இடத்துல இருக்கும். எதற்குன்னு கேட்டால் அந்தந்த ஊரிலிருந்து 11 பெருமாள்கள் வருகிறார்களே, ஒத்தொத்தருக்கு ஒரு மண்டபம். அந்த மண்டபத்தில் போய் பெருமாள் உட்கார்ந்துருவார். ஆழ்வாரும் இந்த இடத்துக்கு வந்துடுவார். பெருமாள் உள்ளே வரும்பொழுது ஆழ்வார் தானே வரவேற்க வேண்டும். கோயில் வாசலிலேயே ஆழ்வார் நின்று கொண்டு அந்தந்த பெருமாள் வரும்பொழுது மறுபடியும் அவருக்கு ஒரே ஒரு பாசுரம், இப்ப 10 பாசுரத்தை சேவிக்க மாட்டா, ஆழ்வாருடைய ஒரு பாசுரத்தை மட்டும் சேவித்து அந்த பெருமானை பகவான் ஆழ்வார் உள்ளே வரவேற்பார். இதெல்லாம் ஒரு மணி கார்த்தால கிளம்பி பெருமான் ஒரு 12 மணிக்குள்ள வந்துருவார். 1 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரை ஒவ்வொரு பெருமாளா உள்ள வருவார். ஆழ்வார் வரவேற்று அவரவர் மண்டபத்துக்கு அனுப்பிவிடுவார். அப்புறம் ஆழ்வாருக்கு மறுபடியும் திருமஞ்சனம் நடக்கும். அதுக்குள்ள 11 எம்பெருமான்களும் 11 கருடன்கள். ஒரு பெருமாளை ஒரு கருடனுக்கு மேல சேவிக்கிறதே எவ்வளவு ஆச்சரியம். காய்ச்சன பறவையூர்ந்து பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல்னு ஆழ்வார் பாடுறார். ஒரு பொன்மலை, தங்கத்தால ஆன ஒரு மலை, கற்பனை பண்ணிக்கோங்களேன். தங்க மலை, அதுக்கு மேல கருப்பா ஒரு மேகம் வந்து உட்கார்ந்து இருக்குன்னு வச்சுங்க. இப்படித்தான் இருக்குமா பகவானை சேவித்தா. கருடன் அப்படியே தங்கமயமா ஜொலிச்சுன்னு இருப்பார். மேல கருப்பா பகவான் அமர்ந்திருக்கிறார். அதை போல 11 எம்பெருமான்களும் இருப்பார்கள். திருமங்கையாழ்வாரும் கூட குமுதவல்லி நாச்சியாரும் ஹம்சவாகனத்திலே எழுந்துருளி இருப்பார்கள். இவர்களோடு கூட மணவாள மாமுனிகளும் எழுந்தருளுகிறார். வன்புருஷோத்தமர் சன்னதியில் இருக்கிற மணவாள மாமுனிகளும் இங்கு எழுந்தருளி விடுகிறார். எல்லாரும் தயார். ராத்திரி 11 மணி 12 மணிக்குத்தான் கருட சேவை தொடங்கும். முதல்ல திருமங்கையாழ்வாரும் மணவாள மாமுனிகளும் கோயிலுக்கு வெளியிலே போய் காத்து கொள்வார்கள். ஒவ்வொரு பெருமாளா வெளியில வர தொடங்குவார். அவருக்கு ஹாரத்தி நடக்கும், கும்பஹாரத்தி நடக்கும். அதுக்கு மேல என்னென்ன சுத்தி போடணுமோ எல்லா ஹாரத்தையும் நடந்து அதிலேயே ஆழ்வாருக்கும் ஹாரத்தி நடக்கும். இப்படி ஒவ்வொரு பெருமாளா வெளியில வருவார். எல்லாரும் காத்துட்டு இருக்கணும். 11 பேரும் வெளியில வந்து காத்துட்டு இருக்கணும். எதுக்குன்னால் கடைசி பெருமாள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் திருமங்கையாழ்வார் தான் ஹெட் ஆஃப் த லைன். மேல புறப்பாடு நடக்கணுமே, முதல்ல திருமங்கையாழ்வார் தான் வருவார்.
அவருக்கு பின்னாடி தான் 11 பெருமாள்களும் வருவார்கள். அது வரைக்கும் எல்லாரும் காத்துட்டு இருக்கணும். ஆழ்வார், அவருக்கு முன்னாடி மணவாள மாமனிகள் 2 பேரும் பின்னாடியே எழுந்தருளுவார். பெருமானை சேவித்துக் கொண்டே பின்னோக்கி எழுந்தருளுவார்கள். 11 பெருமான்களும் வருவார்கள். இவர்களெல்லாம் சுத்தி முடிச்சு வந்தா கார்த்தால ஒரு 5:30 6 மணி அதுக்குள்ள ஆயிடும். இப்ப 3வது நாளுக்கு நம்ம வந்தாச்சு. எல்லாரும் வந்து இறங்கின உடனே அவரவர்களுக்கு ஹாரதியாகி அந்தந்த ஸ்தலத்தார்கள், அந்தந்த கோயில் நிர்வாகர்கள், ஸ்தலத்தார், தீர்த்தகாரர்கள் இருப்பார்களோ இல்லையோ, அவர்களுக்கெல்லாம் மரியாதையாகும். பெரிய வீதி புறப்பாடு. அந்த புறப்பாடையெல்லாம் முடித்து கொண்டுதான் உள்ளே மறுபடியும் 11 எம்பெருமான்களும் வருகிறார்கள். அதுக்கு மேல மெதுவா அன்றைய நாள் ஒவ்வொருத்தரா புறப்பட்டு தாங்கள் பல்லக்கள் எழுந்தருளி ஒவ்வொரு பெருமாளா புறப்படுவார். எல்லாரும் போய் முடிக்கிறதுக்கே சாயங்காலம் 5 6 மணி ஆயிடும். அதற்கு பிறகு திருமங்கையாழ்வார் மணிமாடக் கோயிலிருந்து புறப்பட்டு இன்னும் 2 ஊர் மிச்சம் இருக்குன்னு சொன்னேனே, மாதவ பெருமாள் கோவில், அண்ணன் பெருமாள் கோயில், இந்த 2 பேரையும் மணிமாடக் கோயில் வர வழியில் அவர் அழைக்கவே இல்லை, மங்களாசாசனமே பண்ணல. அதனால திரும்ப திருநகரிக்கு போகும் வழியில் தான் இந்த 2 கோவில்களுக்கும் போய் அங்கு பகவானுக்கு மங்களாசாசனம் செய்வார். அதுக்கப்புறம் போகும்போது திருவாலி, இது ரெட்ட நகரம், திருவாலி திருநகரின்னு சொல்லுவார்கள். திருநகரி தான் திருமங்கையாழ்வார் அவதார ஸ்தலம். பக்கத்திலேயே திருவாலி, வயலாலி மணவாளன் இன்னொரு பெருமாளும் அங்க இருக்கார். அந்த ஆலிக்கு போன உடனே அந்த பெருமாள் கருட வாகனத்தில் ஆழ்வாரை எதிர்முகம் கொண்டு வரவேற்பதற்கு வருவார். அவருக்கும் மங்களாசாசனம் பண்ணி அவரை உள்ள அனுப்பிச்சிட்டு அங்கிருந்து திருநகரிக்கு வருவார். திருநகரி எம்பெருமானும் அதே போல கருட சேவை கண்டுருளி வெளியே வருவார். அவரையும் ஆழ்வார் சேவித்து கொண்டு திரும்ப ஆழ்வாரை வரவேற்று உள்ள கூட்டிட்டு போகணுமோ இல்லையோ, இதுவரைக்கும் பெருமான வரவேற்பதற்கு ஆழ்வார் வந்தார். இப்பேற்பட்ட வைபவம் ஒரு பக்தனுக்காக எத்தனை பெருமாள்கள். வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகான்னு பகவான் கண்ணன் கீதையில ரொம்ப வருத்தத்தோடு சொல்றார். அர்ஜுனா, நானும் உலகம் முழுக்க சல்லடை போட்டு தேடிட்டேன், கண்ணன் தான் எனக்கு அனைத்தும், அவனை தவிர எதுவுமே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்தன் கூட கிடைக்கவில்லை என்று கண்ணன் வருத்தப்படுறாராம். அப்படிப்பட்ட பக்தர் தானே திருமங்கையாழ்வார். இப்ப திருமங்கையாழ்வாரை வரவேற்பதற்கு திருநகரி எம்பெருமான் வெளியில கருட சேவையோடு வந்து ஆழ்வாரை வரவேற்று அவரை பிரதட்சணமா வந்து அவருக்கு ஹாரத்தி நடந்து பிரசாதம் பெற்றுக்கொண்டு திரும்ப எல்லாரும் மூலஸ்தானத்துக்கு வருவார்கள். மறுபடியும் ராத்திரி 12 1 மணி ஆயிடும். அமாவாசை என்று காலை 1 மணிக்கு புறப்பட்டவர் அமாவாசை முழுக்க, பிரதம முழுக்க, துதிய முழுக்க உற்சவம் நடந்து ராத்திரி 1 மணிக்கு வந்து கைத்தலத்தோடு நேரே உள்ளே ஆழ்வார் எழுந்தருளுகிறார். இதுதான் 11 கருட சேவை தை அமாவாசை தொடங்கி நடக்கக்கூடிய உற்சவம். மிக அழகான உற்சவம். ஒரு பக்தனுக்காக எத்தனை பெருமாள்கள் வருகிறார்கள் என்பதை நாம் சேவிப்பதற்கு மிக அழகான வாய்ப்பு. பக்தர்கள் அனைவர் அது எப்படித்தான் அந்த ஊர் கொள்ளுமோ, எப்படி இத்தனை பக்தர்கள் வருகிறார்களோ, இன்னி வரைக்கும் ஒரு கஷ்டம் கிடையாது. எல்லாரும் வந்துட்டு இருக்கா, எல்லாரும் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாமும் அடுத்த வருடமாவது சென்று ஆழ்வாரையும் பெருமான்களையும் சேவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். இந்த வைபவம் எல்லாம் நடப்பது மணிமாடக் கோயில். நாங்கூருக்கு பொதுவான உற்சவமாக இருந்தாலும் இந்த வைபவம் நடப்பது இந்த திவ்யதேசத்துல தானே. அதனால இதோடு சேர்த்து நாமும் இந்த பெருமையை பார்த்தோம். மணிமாடக் கோயில் எம்பெருமானையும் சேவித்துக் கொண்டோம். இந்த ஊரை பற்றி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாடும் பொழுது, சீரே தரும் கதியிற் சேருகைக்கு நான் உன்னை நேரே வணங்கினேன் நெஞ்சே, நீ பாரில் அணிமாடக் கோயில் அரங்கனார் நாங்கூர் மணிமாடக் கோயில் வணங்கு. சீரே தருகின்ற கதி, எந்த மார்க்கத்துல போனா நன்மை மட்டும்தான் கிடைக்கும், வைகுந்த மார்க்கம்தான். மற்ற உலகத்துல எந்த மார்க்கத்துல போனாலும் தாழ்ச்சி தானே. அர்ச்சராதி மார்க்கத்துல போய் வைகுந்தத்தை அடைந்தால்தான் உயர்வு. அது வேண்டுமென்றால் நெஞ்சே நீ இந்த மணிமாடக் கோயில் எம்பெருமான் திருவடிகளையே பற்றிக்கொள் என்று பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பிரார்த்திக்கிறார். அப்பேற்பட்ட உயர்ந்த திவ்யதேசத்தையும் சேவிக்கும் பாக்கியம், 11 கருட சேவையும் சேவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் பகவான் நமக்கு இன்றைக்கு நல்கினார். அவர்களுக்கு நம்முடைய கிருத்தஜ்ஞதையை தெரிவித்துக் கொண்டு அடுத்த திவ்யதேசத்துக்கு நகர்வோம்.